ஹாய்ங்க, இன்றைக்கி ஃப்ரைடே லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த்தை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கான எக்ஸசைஸ் தான் கொடுத்துட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டலே டாக்டர்ஸ் அட்வைஸ் அதுதான். நானும் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பேங்க. பட் நமக்குன்னு ஏதாவது ஒரு வலி வந்தால் தான் தெரியுது இதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு எல்லா பெயினும் வந்துட்டுருக்கு அப்படின்னு. ஸோ இனிமேல் எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு 15 மினிட்ஸ் அது நமக்கு ஒதுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாம்பார் தான் வைக்க போகிறேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு. சிலருக்கு சாம்பாரே பிடிக்காது. நம்ம பசங்களுக்கு அப்படி இல்லைங்க. நம்ம வீட்டில் வைக்கிற சாம்பார் அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நார்மலாக ரெடி பண்ணுற மாதிரி தாங்க. வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிவிட்டு அரிஞ்சு சின்ன காய்கறிகள் போட்டு வதங்கின பிறகு குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பாராக இருக்கிறதுனால காய் நல்லா வெந்த பிறகு தான் புளிக்காசில் ஆட் பண்ணி 2 குதி வந்த பிறகு கொத்தமல்லி தூவியாக இருக்குன்னா சாம்பார் அட்டகாசமாக ரெடி ஆயிருங்க. குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்க நீங்களே பாருங்கள். இந்த லஞ்ச் பாக்ஸ் பிடிச்சோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.